அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 2. 3ஆம் வகுப்பு பெட்டியில் மேலும் 5 பிரயாணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த வேரா குளோத்தன் தலையை பின்னுக்கு போட்டபடி நெட்டை குத்தலாய் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். ரயில் பிரயாணம் தான் இன்றைக்கு எத்தனை உஷ்ணமாக இருக்கின்றது. சீக்கிரமாக கடலுக்குள் போய் விழுந்தால் பிரமாதமாக இருக்கும். இந்த வேலை கிடைத்தது மாபெரும் அதிர்ஷ்டம்தான். விடுமுறை நாட்களுக்காக மட்டும் ஏதாவது வேலை தேடபோது கூட்டம் கூட்டமாய் இருக்கும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளதான் அழைப்பு வரும். காரியதரிசியாய் இயங்கவா வேலை கிடைக்கும்? தரகன் கூட அப்படி ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கை தரவில்லை. அப்போதுதான் கடிதம் வந்தது. பயிற்சி பெற்ற பெண்களின் சங்கத்திலிருந்து உங்களுடைய பெயர் கிடைக்கப் பெற்றேன். உங்களை பற்றி சங்கம் அதிகம் தெரிந்து கொள்ள வைத்திருப்பதாய் அறிகிறேன். கூடவே உங்களுக்கான பரிந்துரை கடிதமும் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்ட சம்பளம் தர சம்மதம். ஆகஸ்ட் 8 அன்று வேலையில் சேர்ந்து நீங்கள் பணியாற்ற துவங்கலாம். பாடிங்டனிலிருந்து ரயில் 12:40க்கு உங்களை ஓக் பாலத்தில் சந்திப்போம். பயணச் செலவுக்காக 5 1 பவுண்ட் நோட்டுகளை இணைத்துள்ளேன். உங்கள் உண்மையான UNO யூனா நான்சி ஓவன். மேலே முகவரி முத்திரை இருந்தது. சிப்பாய் தீவு, ஸ்டிக்கில் ஹேவன் டெவன் கடற்கரை. சிப்பாய் தீவு சமீப காலமாக செய்தித்தாள்களில் ஏன் வேறெந்த சமாச்சாரமும் இடம்பெறுவதே இல்லை? எல்லாவிதமான யூகங்கள், புரளிகள், கிசுகிசுக்கள், அவற்றில் ஏறத்தாழ எல்லாமே பொய் என்ற போதிலும் கற்பனைகள் அச்சாவதில் பஞ்சமில்லை. ஆனால் அந்த பங்களா மாபெரும் கோடீஸ்வரன் ஒருவரால் கட்டப்பட்டது என்பதும் ஆடம்பரத்தின் உச்சம் அதுதான் என்பதும் நிஜமே. கடந்த சில மாதங்களாய் இடைவேளை தராது வேலை வாங்கிய பள்ளிக்கூட பணிகளில் துவண்டு போயிருந்தார் வேரா குளோத்தன். குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சராய் இருப்பதை போன்ற பிழைப்பு இன்னொன்று கிடையாது. வேற ஏதாவது வசதி நிறைந்த பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைத்தால் புண்ணியமாய் போகும் எண்ணிக்கொண்டவர் வேரா. பிறகு இவருடைய இதயம் முழுவதையும் சில்லிட வைக்கும் நடுக்கத்தோடு நினைத்து கொண்டார். ஆனால் ஏதோ ஒரு வேலையில் இருப்பதுதானே நல்லது. பிழைக்க வேண்டாமா? பிரேத பரிசோதனை ஆராய்ந்து அதன் மேல் நடக்கும் நீதி விசாரணையை யார்தான் விரும்புவார்கள்? நீதிபதி நான் குற்றமற்றவள் என்றார். அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்தார். இருந்தாலும் தான் கேட்கிறேன். சில சமயோஜிதமாகவும் துணிகர மனோதைரியத்துடனும் பேசியதற்காக வேரா நீதிபதி பாராட்டிய நிமிடங்கள் இப்பொழுது இவரது நினைவுக்கு வந்தன. ஒரு மரண விசாரணை நீதிபதியிடமிருந்து இவ்வாறு பாராட்டு பெறுவது பெரிய விஷயம். திருமதி ஹேமில்டன். ஹோ, அவர் கருணையாகவே மாறிப்போனார். அந்த யூகோதான் வேரா யூகோவை நினைக்கவே மாட்டார். சட்டென்று பெட்டிக்குள் நிலவிருந்த வெப்பத்தையும் மீறி வேரா நடுநடுங்கி போனார். அந்த கடல் தீவுக்கு போகாமலே இருந்துவிட்டால்தான் என்ன என்றும் கன நேரம் எண்ணிக்கொண்டார். அவரது சிந்தனைக்குள் ஒரு படம் படு சுத்தமாக எழுந்தது. ஸ்ரிலின் தலை மறுநுனியில் ஊசலாடும் கனி போல மேலும் கீழும் மேலும் கீழும் அப்படியே ஆடி ஆடி பாறையை நோக்கி போய் தனக்கு வெகு சுலபமாய் தெரிந்த நீச்சல் அடிகளின் மேலும் நீரில் வழி ஏற்படுத்தி கொண்டு அதன் பின்னால் நீந்த முன்னேறினார் இவர். தண்ணீரை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்தாலும் இவருக்கே கூட நிச்சயமாய் தெரியும் காலம் தாழ்ந்துவிடும் என்று. கடல், அதன் ஆழ்ந்த நீளம், கடல் மணலின் படுத்து கிழித்த காளைகள். யூகோ இவரை மனசார காதலிப்பதாய் சொன்ன யூகோ. இவரும் தான் யூகோவை காதலித்தார். ஆனாலும் யூகோவை பற்றி வேறா நினைக்க கூடாது. பட்டென கண்களை திறந்து எதிரே இருந்த ஆடவனை கோபமாய் பார்த்த வேரா உயரமான ஆண், மாநிற முகம், ஏறத்தாழ மூடிக்கிடந்த சிறு கண்கள், கர்வமும் மமதையும் கொடூரமும் தவழும் வாய். தனக்குத்தானே நினைத்து கொண்டார் வேரா. பந்தயம் கட்டுகிறேன். இந்த மனுஷன் உலகின் சில ருசிகரமான பகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறான்.
அங்கு சில ஆர்வத்தை தூண்டும் வில்லாதி வில்லங்க விஷயங்களை சந்தித்திருக்கிறான். அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு